ஹாய், இன்ட்ரோவா? இன்ட்ரோலாம் வேணாம். நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதை வந்து கிண்டி நேச்சர்ஸ் சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடல் பார்க் இல்லையா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் போக அப்படிதான் மாறிடுமோன்ற ஒரு பயமா இருக்கு. ஏன்னா சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து கப்புள்ஸா தான் இருக்காங்க. முன்னாடி இது நம்ம தான் சில்ட்ரன்ஸ் மாதிரி வந்திருக்கோம். இது வந்து 1859ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நேருவால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து நம்ம எம்கே ஸ்டாலின் அவங்க ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, பெரிய பட்ஜெட்ல ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏய், நல்லா இருக்குப்பா. என்னப்பா இது? இதுதான் ஆவியரியா? இந்த ஜுராசிக் பார்க் படத்துல என்ட்ரன்ஸ்ல ஒன்று வைப்பாங்க தெரியுமா? உள்ள வந்து டைனோசரஸ்லாம் இருக்கும். அலோட் கிடையாதா இது உள்ளயா? உள்ள போலாம். போலாம். ஒர்க் பண்றவங்க உள்ள போவாங்க, நீ வேணா ஜாயின் பண்ணிக்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இந்த ஸ்பாட் ரொம்ப அருமையா இருக்குது. உள்ள என்ட்ரு ஆன உடனே வந்து ஒரு பேர்ட்ஸ்க்கான கேஜ், ஆமா அந்த டைனோசர் கேஜ் மாதிரி இருக்குது. ஜுராசிக் பார்க் படத்துல வர அந்த டைனோசர் கேஜ் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனா இங்க இருக்கிற பறவைங்களை விட அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பறவைங்க தான் அதிகமா இருக்கு. நீ எந்த பறவைங்களை சொல்றேன்னு தெரியல. இல்ல காக்கா குருவி அதை சொன்னேன், வெளியே இருக்கிற பறவைகள். ஓகே, இது வந்து இந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கால்நடைகள் மேலெல்லாம் உட்காந்து அதை மேலே இருக்கிற அந்த பூச்சி ஒட்டுண்ணிகள் அதெல்லாம் சாப்பிட்ற ஒரு பறவை போல இருக்குது. இதோட மெயின் உணவே பார்த்தீங்க அப்படின்னா வெட்டுக்கிளி, சில்வண்டு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, சில்வண்டு, தவளை இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்து. இது யாருன்னே தெரியல. அவன் பேர் வந்து பெலிகான் இருக்கான். சாம்பல் நிற கூளைக்கடா. சாம்பல் நிறத்துல இருப்பான்னு பார்த்தா நல்ல உஜாலா போட்டு வெண்மையா இருக்கிற மாதிரி இருக்கிறான். இதுக்குள்ள ஒரு 10 வகை இருக்குமாண்ணே? ஆமா, இதுக்குள்ள வந்து எப்படியும் ஒரு 10-12 வகையான பறவைகள் இருக்கு உள்ள. எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஒரு ரகமா இருக்குது. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெலிகான் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரே கேஜுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஃபிஷ் தாங்க. அது இதுக்குன்னு தனியா எதுவுமே கொடுக்கறது கிடையாது, எல்லாமே ஃபிஷ் தான். நூலி பாம்பு உன் கண்ணுக்கு தெரியுதா? எங்கன்னு கருப்பேன் குசும்புக்காரன் பாம்பு இருக்கான். மண்ணொலி பாம்பு. என் கண்ணுக்கு மண்ணு தான் தெரியுது, பாம்பை காணும். பாம்பு சார் கொஞ்சம் ப்ளீஸ் வெளியே வந்து பாருங்க சார். முடிச்சுட்டு தானே இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இது பண்ணுங்க கண்ணு. ஆமா, கண்ணு இருக்கு. அதுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? பாம்புக்கு காது இருக்குது, அது நம்ம மகுடி ஊதுனா போதும் உடனே வந்து வெளியே வந்து பாம்பு ஆடும். நீங்க கூப்பிட்டீங்களா? அப்ப அந்த நேரம் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? ஆனா உண்மையாவே அது காதே கிடையாதுன்னாங்க. கண்ணாடி விரியன். நீங்க எதை வேணா விரிங்க, கொஞ்சம் வெளியே வந்து விரிச்சுட்டு போங்க ப்ளீஸ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. பார்த்தன வேலை தான் இருக்கிற போது நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? எல்லாரோட பாம்பு எல்லாம் ஒரு இடத்துல அடக்கமா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த பாம்பும் அடக்கமா இருக்கு. பாஸ் இதான் பாஸ் கோப்ராமா, நல்ல பாம்பு. அண்ணா மலை பாம்புண்ணே. பாபு ஸ்னேக் பாபு. அண்ணா இது நம்மள முழுங்கிடுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வெளில வந்தாதானே. என்ன விஷயம்னா, இவருக்கு வந்து இருப்பிடமா இருக்கிறதுக்கு இந்த ஒரு கேஜ் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பாட்டோ எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதையும் முழுங்கிடுமா? அதையும் முழுங்கிடும். எனக்கு ஒரு டவுட்ண்ணே, நம்ம எவ்வளவு நாள் காமெடி வீடியோ அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம், சடனா ஏன் விளாக்ல இறங்கிட்டோம்? எங்கேயாவது ஓடி போயிட்டீங்களா? சும்மா இறக்குனீங்களா? இல்லை யாராவது இழுத்துட்டு ஓடிட்டீங்களா? வாக்கி அடைச்சிங்களா? ஏன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ஏன் எத்தனை நாள் வீடியோ போடல, ஏதாவது ஃபாரின் ஏதாவது போயிட்டீங்களா, வேற ஏதாவது வேலை கிடைச்சிச்சா, இல்லை உங்களுக்கும் யூடியூப் சேனல்ஸ்க்கும் ஓகே ஏதாவது பிரச்சனையா, நிறைய கேட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே பிரச்சனை என்னன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு மட்டுமா? எனக்கு மட்டும்தான் ஆச்சுன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெய் பாய் அவருக்கும் கல்யாணம் ஆச்சு.
அதுக்கப்புறமா நம்ம இப்போ கேமரா எடுத்துட்டு இருக்கிற நம்ம செயின் பை அவருக்கும் கல்யாணம் ஆச்சு, முடிச்சு விட்டாங்க. 3வதா கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட என்ன மாதிரி கண்டென்ட் வரும்? நம்ம போடுறது இப்போ ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது போக போக இந்த vlog சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் கண்டினியூ பண்ணுவோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அந்த காமெடி ஸ்கெச்சஸும் போடுவோம். எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் தான் நம்ம போட போகிறது, எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ். அப்போ இனிமேல் நம்ம மக்களோட சப்போர்ட் தான் எதிர்பார்க்கணும். கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் வந்து ஃபுல்லாகவே எப்பவுமே மக்கள் தான். இத்தனை வருஷமா நம்மளுக்கு வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இப்போவுமே நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எப்பவும் கொடுங்க. அண்ணா இங்க பாருங்கண்ணா, ஏதோ இருக்கு, வாங்க பாப்போம். என்னது? சருகுமான். சருகுமான் யாரையும் காணுண்ணே. ஹலோ சருகுமான், இருக்கீங்களா? கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்களை பார்க்க ரகுமான் வந்திருக்கேன். கருப்பேன் குசும்புக்காரன். நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். இங்க சருகுமான் ஒண்ணு இருக்குன்னு பாக்குறேன். வெறும் கேஜ் தான் இருக்குது. என்னென்ன ட்ரை இல்ல, சருகுமான் வந்து ரஹ்மானை பார்த்து ஓடி போயிட்டாரு. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இந்த ஏரியாக்குள்ள நிறைய மான் வகைகள் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பிளாக் பக், வெளிமான். இது பார்த்தோன்னா கேளையாடு. இந்த கேளையாடுன்றது நான் மலையில இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, அதுதான் போட்டிருக்கு. காடுகளிலும் மலைப்புற கிராம பகுதிகளும். ஆனா இங்க கூண்டுகளை இருக்கிறத விட நிறைய வெளியில மேய்ஞ்சிட்டு இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா, இங்க நிறைய வெளியவும் மேய்ஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வரும்போது ஒரு 2 years பேக் நாங்கள் வரும்போது பார்த்தோன்னா வெளியே தான் இருந்துச்சு. 2 years இல்லை 4 years பேக் நான் என் ஃபேமிலியோட வந்திருக்கும் போது பார்த்தோன்னா அப்போ எல்லாமே வெளியே தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நிறைய சாப்பாடுலாம் கூட வச்சிருக்கோம் நாங்கள். அதுக்கு எனக்கு ஒரு டவுட், இவ்வளவு மானு இவ்வளவு விலங்குகள்லாம் இங்க இருக்குல்ல, இப்போ ரெனோவேட் பண்ணாங்கன்னு நீங்கல்ல, அப்போ இதெல்லாம் எங்க போயிருக்கோம்? ஆப்போசிட்ல அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த பக்கம் ராஜ்பவன் இருக்குது. எல்லாருக்கும் வாடகை கொடுத்து வச்சிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. நீங்களா யாருடா? அவங்களால வாடகை கொடுக்க முடியலன்றதுனால திருப்பி உள்ள அனுப்பிட்டாங்க. அப்புறம் இந்த பார்க்கோட ஹிஸ்ட்ரி பத்தி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து மொத்தம் 50க்கும் அதிகமான விலங்குகள் இருக்குது. அனிமல்ஸ் வந்து ஒரு 50+ இருக்கு. 30+ பேட்ஸ் இருக்குது. பறவைகள் வந்து எப்படியுமே 30க்கு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி ரெப்டைல்ஸ் வந்து 10க்கும் அதிகமாக இருக்குது. ரெப்டைல்ஸ்னா என்ன? ஊர்வனை. ஊர்வனைன்னா கார்பரேட் ஆஃபீஸ்ல கார்பரேட் ஆஃபீஸ்ல பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு. ஐயா நீ என் வேலைக்கு விலை வச்சிருவ போல இருக்குது. ஊர்வனை அப்படின்னா முதலைகள், பல்லி வகைகள், பாம்பு எல்லாமே வந்து ஊர்வனை தான். இது சின்னதுல எல்கேஜிலேயே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது. இங்க பாருங்கண்ணே, நம்ம கேமராமேனு உள்ள கூண்டுல உள்ளதெல்லாம் எடுக்க சொன்னா வெளியில மெஞ்சிக்கிட்டு இருக்காரு, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க ஜூ மட்டும் இல்லை, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாஸ், என்டர்டைன்மெண்ட், ஜாலியாக பசங்க விளையாடுறதுக்கு நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு இதில். ஏன் அது ஒன்று மட்டும் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு? அவன் யார் பெத்த பிள்ளையோ தெரில, தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எந்த அர்ஜென்ட்டோ தெரியல, பாவம் திறந்து விட மாட்டாங்கிறாங்களா. இவனுங்க ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் ஜோடியும் யாரும் இல்லைன்னு, மொட்டை பையனா இருக்கான். இதுதான் வெள்ளை மயில். மயில் சாமி கேட்டிருக்கீங்களா? இவ்வளோ நேரம் பார்த்ததுலேயே கொஞ்சம் கிட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தலைவர் தான், வெள்ளை மயில். நல்லா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த மண்ணோட அந்த கரைப்படிஞ்ச அந்த இறகுகள்லாம் பார்க்கும்போது உஜாலா போட்டு வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாமான்னு தோணுது. இல்லைண்ணே, சர்ஃபெக்சல் இருந்தால் அதை முக்கிய எடுத்தா அப்படியே ஒயிட் ஆகிடுங்க. ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இவங்க தானியமாக போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஃபிஷ்ஷஸ் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாத்துக்கும் எல்லா இதுலையுமே ஒரு தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க. நிறைய இதில் பார்க்குறேன் வந்து ஃபிஷ் தான் நிறைய இருக்குது. அதில் மயிலுக்கு ஃபிஷ் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு தானியங்கள் எங்கே போட்ட மாதிரியும் நான் பார்க்கல எங்கேயும். ரொம்ப நேரம் சுற்றி கால் வலிக்குது, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், என்ன கழட்டிட்டீங்க, என்ன கிழிச்சிங்க, வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயசாகுது பாஸ். கண்ணு போடுறேன், நிஜமா நல்லா இருக்குடா. சூப்பராக இருக்கு. இவ்வளோ கோலி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா மெட்ராஸ் கோலி. we are from மெட்ராஸ் கோலி. உங்க கோலி வந்து தெரியுங்களா? அந்த கோலி இல்ல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? மக்கள் யாரும் வெளியில இருந்து ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில வந்து ஜூ கேஃபே அப்படின்னு ஒரு கேஃபே இருக்கு. உள்ளேயும் பாத்தீங்கன்னா முயல் கேஃபேன்னு ஒன்று இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 40 ரூபால 100 ரூபாக்குள்ள தான் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. அதனால மக்கள் யாரும் வந்து பயப்பட வேணாம். உள்ள ஃபுட் எடுத்துட்டு போக முடியாது, உள்ள காசு அதிகமா இருக்கும். பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏரியா இது. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கோலி சோடா பிளாஸ்டிக்ல தான் இருந்துச்சு. முடிய காணும், வயசாயிடுச்சு போல இல்ல. ஆதிவாசி ஹேர் ஆயில் தேங்க. ஆஸ்ட்ரேஜ்னா நெருப்பு கோழி தானே? ஆமா, இதான் அது நெருப்பு கோழி. நெருப்பு வருமா? வாயிலிருந்து வருமா? இல்ல, வரும். அப்போ ஈமு கோழியும் நெருப்பு கோழியும் ஒண்ணு கிடையாதா? இல்ல, வேற வேற. நான் ரெண்டும் ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஆனா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஆமைக்கு முதலைக்கு ரேஸ் வச்சா எது ஜெயிக்கும் சொல்லுங்க பாப்போம். முதல்ல தான் ஜெயிக்கும். ஏன்? முதல்ல வந்துருக்குல்ல, அதான் முதலைக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. முதல்ல அப்புறம் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு. இதுக்கு பேர் இந்திய பெருங்கிலி. இந்திய பெருங்கிலியா? பெருங்கிலி. இந்தியன் பிக் பேரட். இந்தியன் பிக் பேரட். நீங்க கிளி வளர்த்துருக்கீங்களா? இப்ப கிளி வளர்க்க கூடாது தெரியுமா? ஜெயில போட்டுருவாங்க. ஏய், புள்ளிங்கோ கிளி பார்த்திருக்கியா? புள்ளிங்கோ கிளி பார்த்துருக்கீங்களா? புள்ளிங்கோ கிளி இதான் அது. ஓ, கொண்டை கிளியை தான் நீங்க புள்ளிங்க கிளின்றீங்களா? ஸ்பைக் வச்சிருக்குல்ல, அதனால. தீஸ் ஆர் புள்ளிங்கோ கிளி. லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வெளியிலயும் நிறைய பாக்குறோம், கூண்டுலயும் பாக்குறோம். ஆனா கூண்டுல இருக்கிறத விட வெளியில தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல மைண்டா இருந்தா உன் கண்ணுக்கு ஆமை மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் டர்ட்டி மைண்டா இருந்தா வேற என்னென்னவோ தெரியும். விடாத மாமா, அப்படிதான். என்ன இது ஒரு மாதிரி இருக்கு? அடி பலமோ. என்னண்ணா இது எம்டியா இருக்கு, எதுவுமே இல்ல. இல்ல, இதுக்கு முன்னாடி இதுல வந்து ஒரு மனித குரங்கு தான் இருந்துருக்கு. ஏன் இப்ப இல்ல? அது வந்து ஏதோ உடல்நல குறைவால இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து வேற ஒரு மனித குரங்கு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணி போடு, எடுத்துப்பாங்க உள்ள. யாரு? இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ரோடே வந்து ரொம்ப லாங்கா இருக்குது. இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால போஸ்ட் போடுறவங்க, இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ், தயவு செஞ்சு நீங்க படையெடுத்து வாங்க, நிறைய வீடியோஸ் போடலாம். ஏரியா அருமையா இருக்குது. நிறைய ரீல்ஸ், ஷார்ட்ஸ், நீங்க பிக்சர்ஸ் வகை வகையா எடுக்குவாங்க. அதே மாதிரி இந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரோடு. இது வந்து மேக் பண்ணது வந்து, ஆமா, இது வந்து பிளாஸ்டிக் ரீசைக்கிள்ல பண்ண ஒரு ரோடு இது. இன்னைக்கு டேவை வந்து இந்த கிண்டி பார்க்கோட முடிக்கிறோம். ஓகே, நாங்க வந்து இது பிளான் பண்ணி வரல. இது vlog-ஆ தான் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிலாம் வரல. ஜஸ்ட் நாங்க ஒரு மீட்டப்காக தான் இங்க வந்தோம். இது ஒரு vlog-ஆ மாறிடுச்சு. இது vlog-ஆ இல்லையா நீங்க சொல்லுங்க. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணதுனால எங்களுக்குள்ள ஒரு சிங்க் வேணும். போக போக எல்லாத்துலயும் வந்து அது நீங்க ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், நாங்க ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச டிஃப்ரெண்டான லொகேஷன்ஸ் ஏதாவது இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா போய் விசிட் பண்ணிட்டு அதையும் உங்களுக்கு vlog-ஆ போறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மறக்காம இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க, ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேங்க்யூ. இன்னும் நிறைய பேர் டீம்ல வர வேண்டியவங்க இருக்காங்க. ஒருத்தரா பேக் டு பேக் எல்லாம் ஒருத்தரா வந்துருவாங்க. அவங்களோட சேர்ந்து அடுத்த வீடியோஸ்லாம் பார்ப்போம்னு நிச்சயமா நம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.